சைரன் 108 இந்த படத்துக்கும் உங்களோட அன்பு ஆதரவும் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை வேண்டிக்கிறேன். சைரன் 108 பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் ஒரு போலீஸ் சைரனுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம், ஒரு வார், அதுதான் சைரன். அதே நேரத்தில் இந்த படத்தில் வெறும் யுத்தம் பண்ணும்போது நீங்கள் வேறு விதமாக நினைக்காதீங்க. இந்த படத்தில் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ், ஆக்ஷன், த்ரில்லர், காமெடி எல்லா அம்சங்களும் இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்பு கூட சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு தியேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். உண்மையாக படம் பார்த்திங்கன்னா ரியல் லொக்கேஷன்ஸில் இருக்கிற மாதிரியே ஒரு தோணும் நம்மளுக்கு. அவர்கிட்டருந்து இந்த மாதிரி ஒரு கதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை கேட்டோடனே சொல்லிட்டேன், இந்த படம் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். கண்டிப்பாக யாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்கும் இந்த கதை. ஏன்னா அதில் ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு அதே டைம் எமோஷ்னல், த்ரில்லர், அட்வான்ஸ், காமெடி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு சொல்கிறப்ப எல்லா படத்துலையும் இது மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் இது ஒரு பேக்கான ஒரு படமாக இருக்கும். 100% அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த படம் இந்த வருஷத்துக்கான ஒரு முக்கியமான படமாக இருக்கும், அது கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். சைரன் 108 என்னுடைய அன்பு சகோதரன் ரவியோட நான் 3வது படம் சேர்ந்து நடிக்கிறேன். அது எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சக நடிகர்கள், மிக முக்கியமாக கனியோட, நானும் கனியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே மாதிரியான பயணம் வாழ்க்கையில். கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்படும். தம்பியோட திரும்ப நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம். நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு நல்ல அருமையான ஒரு வைப்பு இந்த படம் கொடுத்தது. எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர் யாருக்கும் நன்றி. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. சைரனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் நான் இதை பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் வெறும் ஒரே எண்ணம் தான், இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். இந்த படத்தில் ஏன்னா கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன். அதை 2 கெட்டப்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். முதல் தடவை கிரே ஹேர் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள். ட்ரெய்லர் நீங்கள் எல்லோரும் விரும்புனீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு 2 டைம் லைனுக்கான ஒரு டிஃப்ரென்ஸை காமிச்சு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் கதையில். 15 years பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை, அப்புறம் ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணுங்கிறதுக்காக தான் அப்படி. ஸோ அது தேவைப்பட்டது கதைக்கு, அதனால அப்படி பண்ணியிருக்கேன். இது எனக்கு ஒரு புது அனுபவம். இந்த அனுபவத்தை நான் ரசித்து பண்ணியிருக்கேன். நீங்களும் ரசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். படம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான், ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான், அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம், ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஃபிலிமுடைய பேஸை ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில். ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். 2 சாங் ரிலீஸ் ஆகிருக்குது, நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.